பக்கம் தூக்கி குடுமி போட்டாதான் இந்த சூட்டுக்கும் அதுக்கும் பிள்ளைக்கு நல்லா இருக்கும். இல்ல முடிய அப்படியே பரபரன்னு விரிச்சு விட்டா அது கண்ணு மூக்கு வாயில எல்லாம் முடி வந்து வந்து பிள்ளைக்கு ஒரே கஷ்டமா இருக்கும். என்னடி தங்கம் அழகு ராசாத்தி குடுமி போட்டது என்ன அழகா இருக்கா பாரு. அம்மா உனக்கு இப்படி எல்லாம் குடுமியே போட்டு விட மாட்டேங்கிறாளா? சரி விடு, அதான் பாட்டி இருக்கல்ல, இனி தினமும் உனக்கு குடுமி போடுறது, பொட்டு வைக்கிறது, பவுடர் போடுறது எல்லாம் பாட்டி தான் செய்வேன். மாமி மாமி நீலா குட்டி மாதிரி எனக்கும் ரெண்டு பக்கம் குடுமி போட்டு விடுங்க மாமி. ஏ பிங்கு, உனக்கு குடுமி போடுற அளவுக்கு எங்கடி முடி இருக்கு? நீலா குட்டிக்கு இன்னும் மொட்டை அடிக்கல, அதனால உனக்கு முடி நிறைய இருக்குன்னு குடுமி போடுறேன். உனக்கு தான் முடி நல்லா பாப் கட்டிங் வெட்டி விட்டுருக்கமே, அப்புறம் என்ன உனக்கு குடுமி எல்லாம் போட முடியாதுடி. டி மொட்டை என்னடா இழிப்பு? எனக்காவது கொஞ்சமா முடி இருக்கு, உனக்கு அது கூட இல்லடா மொட்டை தலையா? இல்ல இல்ல டிங்குமா, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. அவ கிடக்குறா. இன்னும் பாரு கொஞ்ச நாள்ல என் மகனுக்கு தலை மொத்தம் முடியா வரும். ஏ பிங்கு சும்மா இருக்க மாட்டேன். தம்பி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் அவன் அழுதான நிறுத்தவே மாட்டான், தெரியும்ல? போங்க மம்மி, நீங்க எப்ப பார்த்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. என்ன மட்டும் திட்டிட்டே இருக்கீங்க. அவன் சின்ன பையன்ல, அவனுக்கு ஏதாவது தெரியுமா? நீ அவனுக்கு அக்கா தானே, இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்க, கொஞ்சமாவது அவனுக்கு ஏதாவது விட்டு கொடுக்குறியா? எப்ப பார்த்தாலும் அவன் கூட சண்டைக்கு நிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. நான் ஒண்ணு அவன் கூட சண்டை போடல மம்மி. அவன் தான் எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப பிங்குக்கு கோவம் வராதா? ஆமா, இவ பெரிய மனுஷி, இவளுக்கு கோவம் வர்றக்கு. அவன் சின்ன குழந்தை ஏதோ தெரியாம சொல்லுவான், அதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். போங்க மம்மி, இனிமே நான் அவன் கூட பேசவே மாட்டேன். இனிமே எனக்கு நிலா குட்டி போதும். நிலா குட்டி தான் இனிமே என் தங்கச்சி. நான் இனிமே நிலா குட்டி கூட தான் விளையாடுவேன். இங்க பாரு, நிலா குட்டி மட்டும் இல்ல, ஆதியும் இனிமே உனக்கு தம்பி தான். நீ அவன் கூடயும் விளையாடணும். எனக்கு ஆதியை விட நிலா தான் பிடிச்சிருக்கு. நான் நிலா குட்டி கூட தான் விளையாடுவேன். அந்த மொட்டையை வேணும்னா ஆதி கூட விளையாட சொல்லுங்க. பிங்கு நீ இருக்கு பாரு. கொஞ்சம் போங்க மம்மி. ஏ நிலா குட்டி, இந்த அவனுக்கு பால் வேணுமா? அக்கா உனக்கு பால் தரேன். இருக்கா பாரு இவ. ஐயோ இல்ல இல்ல இல்ல, பிள்ளைக்கு என்னாச்சு? ஏன் அழற? ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, ஏன் திடீர்னு இப்படி அழறா? ஈரம் எதுவும் பண்ணிட்டாளா? அது சரி, கள்ளி பாத்ரூம் போயிட்டியா? அதுக்கு தான் அழறியா? சரி சரி, இல்ல இல்ல, இரு இரு, பாட்டி உனக்கு டைப்பர் மாத்தி விடுறேன். பிள்ளைக்கு டைப்பர் மாத்தியாச்சு. இல்லடி தங்கம், அதான் பாட்டி டைப்பர் மாத்திட்டேன்ல, இன்னும் எதுக்கு அழுதுட்டு இருக்க? மம்மி, ஏன் மம்மி நீ அழுதுட்டே இருக்கா? அது பாப்பா பாத்ரூம் போயிட்டால, அதான் அவளுக்கு பசிக்குமா இருக்கும், அதுக்கு தான் அழுவா. அவளுக்கு பால் கொடுத்தா சரியா போயிடுவா. அம்மா தூக்குறேன். இந்த பிங்கு புடி, இந்த டைப்பரை கொண்டு போய் இந்த குப்பை தொட்டியில போட்டுட்டு வா.
எங்க ஷமீர் ஐஷுவை கிஸ் பண்ணதுக்கு ஏதோ நான் உங்களுக்கு கிஸ் பண்ண மாதிரி எதுக்குங்க என்ன மறைக்கிறீங்க? ஹலோ மிஸ்டர், என்ன பேசுறீங்க? பின்ன என்னங்க, நீங்க பாக்குறது பார்த்தா அப்படிதான் இருக்கு. எங்க இந்த ஆம்பளைங்களுக்கு எப்ப எங்க எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட விவரம் இருக்காதா? அதுவும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூடவா தெரியாது? எங்க நீங்க இப்போ ஷமீரை சொல்றீங்களா இல்ல என்ன சொல்றீங்களா? எல்லா ஆம்பளைங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னதான் ஐஷு அவருடைய ஒய்ஃபாவே இருந்தாலும் அது அவளுக்கு தெரியாது. இந்த சமயத்துல அவகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட அவருக்கு தெரியல. எங்க நீங்க ஷமீர் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சரி ஏதோ மறந்து போய் நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்னு கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டாரு. அதுல அவரையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. என்னது? ஐயோ சரிங்க, ஷமீர் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும். இப்ப அது எப்படி சரி பண்றதுன்னு சொல்லுங்க. ஐஷு கிட்ட எப்படியாவது பேசி திரும்பவும் ஷமீரையும் ஐஷுவையும் பேச வைக்கணுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் தான் போய் ஐஷு கிட்ட சாரி கேட்கணும். அவ அத மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அவளோட இஷ்டம். இதுல நம்ம அவகிட்ட போய் என்ன பேச முடியும்? இல்ல சீதா, நீங்க ஐஷோட ஃப்ரெண்டு தானே. அவகிட்ட எப்படியாவது சொல்லி ஷமீர் பாவம் அவர்கிட்ட பேசுன்னு சொல்லி. எங்க ஐஷுவை பொறுத்த வரைக்கும் ஷமீர் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவர் வந்து உன்னை கிஸ் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. அவர்கிட்ட பேசுன்னு நான் சொன்னா அவ என்னதான் கேவலமா நினைப்பா. வேற ஏதாவதுனா பரவாயில்ல, நம்ம சப்போர்ட் பண்ணி பேசலாம். கிஸ் பண்ணிருக்காரு, இந்த விஷயத்துல போய் நம்ம ஏதாவது பேச போனா அது ரொம்ப தப்பாயிடும். அப்புறம் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவ கட் பண்ணிடுவா. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா பின்ன, இவ்வளவு பெரிய போலீஸா இருக்கீங்க, உங்களுக்கு இது கூட தெரியல? சாரிங்க, போலீஸ் ட்ரைனிங்ல இதெல்லாம் சொல்லி தரல. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் ஷமீரை போய் ஐஷு கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஆனா எதுக்கும் ஐஷு உங்களை பார்க்க வந்தா அவ இந்த விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டா. சொன்னா ஷமீர் கொஞ்சம் நல்லவர், தெரியாம பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி கொஞ்சம் ஷமீருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுங்க. சரி, பேசி பாக்குறேன். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இப்போ வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்களே நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். தேவையில்லை, எனக்கு போய்க்கு தெரியும். அது என்னங்க, ஸ்டேஷன் பக்கத்துல தானே வீடு. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போறேன். வந்தீங்கன்னா அப்படியே உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுவேன். எங்க அதான் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்றல, நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. சீதா, நான் தெரியாம கேக்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவ. அதுல கூட ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆனா இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே, நீயும் என்கிட்ட பேசுற பழகுற, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் என்ன அவாய்ட் பண்ற மாதிரியே பேசுற? நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு என் கூட பேசுறதுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க அரவிந்த், எனக்கு உங்களை பிடிக்காம இல்ல, எனக்கு பிடிக்காதது அரவிந்துங்கிற அந்த பெயரை தான். என் வாழ்க்கையில நான் மறக்கணும்னு நினைக்கிறது அரவிந்துங்கிற அந்த பேரை தான். ஒருவேளை உங்க பேர் அரவிந்தன் இல்லாம வேற ஏதாவது ஒரு பேரா இருந்திருந்தா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குமோ என்னமோ. ஆனா உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் உங்க பேர் அரவிந்தன் நினைக்க நினைக்க எனக்கு என்னோட பழைய வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் என்ன அறியாமையே உங்ககிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழறேன். ஹலோ மேடம், என்ன ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுறக்கூடாது, உடனே சிலையாயிருவீங்க. சரி சரி, நீங்க என்கிட்ட எரிஞ்சு விழுறது கூட நல்லாதான் இருக்கு. அது வந்து ஐஷு என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கா. அதனால அவளை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்க போங்க. ஓஹோ, இவ்வளோ நேரம் என் கூட வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ? எப்படியோ யோசிச்சு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, ஓகே ஓகே, நீங்க ஒன்றும் என் கூட வர வேண்டாம். ஆனா ஐஷு வந்தா அவகிட்ட எப்படியாவது ஷமீரை பத்தி சொல்லி திரும்பவும் அவங்களை எப்படியாவது பேச வச்சிருங்க, அது போதும். சரிங்க, முயற்சி பண்றேன். சரிங்க, அப்ப நான் வரேன். மாமா, வீடு பார்க்க போனீங்களே, என்ன மாமா ஆச்சு? வீடு கிடைச்சதா? ஒரு வீடு கிடைச்சிருக்கு தங்கம். சக்தி தான் பார்த்து கொடுத்தாரு. ஆனா என்ன, நீ நான் குழந்தைங்க அம்மாச்சி அம்மான்னு இத்தனை பேரும் இருக்கிறதுக்கு அவ்வளவு வசதியா இருக்குமான்னு தெரியல. என்ன மாமா நீங்க, இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல வசதியெல்லாம் பார்த்தா ஆகுமா? ஒரு ரூமா இருந்தாலும் பரவாயில்ல மாமா, நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு வீடு பார்த்துட்டு போறதுதான் மாமா நல்லது. ஏன் தங்கம், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சேச்சே, யாரும் எதுவும் சொல்லல மாமா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்க இருந்தோம்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்ம இங்கே இருந்துட மாட்டோமான்ற நினைப்பு வந்துடும். அப்புறமா நம்ம தனியா போறோம்னு சொன்னா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால இப்போ உடனே வீடு பார்த்துட்டு போறதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு தோணுது. சரிடி தங்கம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு கூட வந்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன, வீடு என்ன மாமா, வாடகை எதுவும் அதிகமா சொல்றாங்களா? இல்ல, வாடகையே 3000 தான்.
ஆனா அட்வான்ஸ் 30,000 ரூபாய் கேக்குறாங்க தங்கம். என்ன மாமா சொல்றீங்க? 30,000மா? இப்ப நம்ம 30,000க்கு எங்க மாமா போறது? அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லையே. அதான் தங்கம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாடகைக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 மாசம் கழிச்சு கொடுத்தா கூட போதும். நான் எப்படியாவது எங்கேயாவது வேலை கூட ரெடி பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் வாடகைலாம் ரெடி பண்ணிடுவேன். ஆனா இப்போ உடனே அட்வான்ஸ் கொடுக்கணும்னா தான் என்ன பண்றதுன்னு தெரியல. 30,000 போது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல தங்கம். மாமா, நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா? ஆதிக்கும் நிலாக்கும் அவங்க பிறந்தப்ப அம்மா ஒரு செயின் போட்டாங்கல்ல, அதுல யாராவது ஒருத்தரோட செயின் எடுத்து வச்சு நம்ம இந்த 30,000 ரெடி பண்ணா என்ன? என்ன தங்கம் நீ குழந்தைங்க கழுத்துல உள்ள செயினை போய் வச்சுட்டு? ஐயோ மாமா, இப்ப அதனால என்ன? குழந்தைங்களுக்கு தானே இப்ப செயின் ஒன்றும் அப்படி போட்டு விடணும்னாலாம் இல்லைனாலே நான் அவங்க செயினை கழட்டி வைக்கணும்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே என்னோட தாலி செயினும் குழந்தைங்களோட செயினும் மட்டும்தான். என்னோட தாலி செயினை கழட்டி நான் மஞ்சள் கயிறை கட்டினேன்னா உங்களுக்கு என்னை பார்க்கும்போதெல்லாம் சங்கடமாக இருக்கும். அப்புறம் அம்மா அத்தைன்னு எல்லாருக்குமே தாலி செயினை வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது அவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களோட செயினை எடுத்தால் யாருக்கும் அவ்வளோவா தெரிஞ்சுக்காது. அதுக்காக தான் மாமா சொல்கிறேன். என்னடி அதுக்குன்னு குழந்தைங்களோட செயினை போய்? ஐயோ மாமா, இங்க பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிற எல்லாமே அவங்களுக்கு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆதி காலத்தில் உள்ள செயினை கழட்டி தரேன். நீங்கள் அதை கொண்டு போய் வச்சு முதல்ல அட்வான்ஸ் பண்ண 30,000 கொடுங்க. சரி தங்கம். ஏமாம்மா, கூடிய சீக்கிரத்தில் நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து நம்ம பழைய மாதிரி சந்தோஷமா இருப்போம்ல மாமா? என்னடி தங்கம், நேத்து நான் வந்து போய் உட்கார்ந்தப்ப எனக்கு ஆறுதல் சொன்ன, இப்ப நீயே இப்படி வருத்தப்பட்டா எப்படி? இல்லை மாமா, ஆதியையும் நிலாவையும் எப்படியெல்லாம் வளர்க்கணும், எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தோம். ஆனால் இப்போ நம்மளோட சேர்ந்து அவங்களும் தானே மாமா கஷ்டப்படுவாங்க. தங்கம் இங்க பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உங்களை என்னைக்குமே கஷ்டப்பட விட மாட்டேன். இந்த கதிரை பத்தி மற்றவங்களை விட உனக்கு நல்லா தெரியும். யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு சின்ன வீழ்ச்சி, அவ்வளவுதான். ஆனா விழுந்துட்டோமேனு வருத்தப்பட்ட அங்கேயே நிக்கிறவல்ல கதிரு, திரும்ப எழுந்து அதை விட வேகமா ஓடுவேன். ஆனா அதுக்கு என் தங்கம் என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட என் பக்கத்துல இருக்கணும். சரி மாமா. இல்லையே, இன்னும் சிரிப்பு வரலையே. இப்போ இதுதான் என் தங்கம். நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதுண்டி. உன் சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே விட்டதை மட்டும் இல்ல, அதை விட அதிகமாவே சம்பாதிச்சு காட்டுறேன். சரிங்க மாமா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. சொல்ல ஐஷு, திடீர்னு பேசணும்னு சொன்ன? ஆமா சீதா, ஒரு சந்தோஷமான விஷயம். நாங்க இன்னும் 10 நாள்ல துபாய்க்கு போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆனா நாங்க துபாய் போல. இனிமே நாங்க இந்தியாவில தான் இருக்க போறோம். ஐஷு, என்ன சொல்ற, உண்மையாவா? ஆமா சீதா, என் அப்பாவுக்கு அங்க துபாயில ஃபேக்டரியில ஏதோ ப்ராப்ளமா, அதனால இனிமே அங்க போக வேண்டாம், இங்கேயே இருந்துக்கலாம், ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால இதுக்கப்புறம் நாங்க இந்தியாவில தான் இருக்க போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ போயிட்டா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஒன்னாவே இருக்கலாம் பாத்தியா? ஆமா சீதா, எனக்கும் உன்னை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. இப்ப இங்கே இருக்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இனி இங்க தானே இருக்க போறோம், அதனால இங்கதான் காலேஜ் கூட ஜாயின் பண்ணணும். அதான் எனக்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. சரி உங்ககிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன ஐஷு, உனக்கு என்ன படிக்க விருப்பமோ அந்த கோர்ஸ் எடு. உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆசை இல்லை. ஆமா, நீ நர்சிங் தானே படிச்சிருக்க, நீ ஏன் நர்சிங் படிச்ச? அது ஐஷு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா நம்ம எந்த வேலைக்கு போனோம்னாலும் நமக்கு சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இந்த உலகத்துல 2 வேலை மட்டும்தான் மரியாதையும் கூட சேர்ந்து கிடைக்கிறது. ஒன்னு டாக்டர் வேலை, இன்னொன்னு டீச்சர் வேலை. அதுலயும் டீச்சர் வேலைக்கு கூட இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா டாக்டர் வேலையில எந்த கணக்குமே இல்ல. ராத்திரி பகல்னு பார்க்காம அடுத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக உழைக்கிற எத்தனையோ டாக்டருங்க இருக்காங்க. அவங்கள மாதிரி நல்ல டாக்டருங்களை மக்கள் டாக்டரா இல்ல, அந்த கடவுளா நினைச்சு மரியாதை கொடுக்குறாங்க. எனக்கும் அந்த மாதிரி டாக்டர் ஆகி நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு ஆசை.
ஆனா ஒரு டாக்டர் ஆகுற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. என்னோட ஆசிரமத்துல தான் என்னை படிக்க வச்சாங்க. அதனால தான் சரி நர்சிங்காவது முடிச்சு ஒரு நர்ஸ் ஆகணும்னு முடிவு பண்ணி நர்ஸ் ஆனேன். சூப்பர் சீதா, நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நல்ல சம்பளம் வாங்கி நம்ம நல்லா வசதியா இருக்கணும்னு நினைக்காம ஒரு டாக்டர் ஆகி மத்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைச்சிருக்க பத்தியா, நீ ரொம்ப கிரேட். நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு கூட டாக்டர் ஆகி எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு தோணுது. அதுக்கு என்ன ஐஷு, எனக்கு தான் டாக்டருக்கு படிக்கிற அளவுக்கு வசதி இல்ல. ஆனா உன் அப்பாவுக்கு தான் நல்ல வசதி இருக்கே. நீ நினைச்சா நிச்சயமா டாக்டருக்கு படிச்சு ஒரு நல்ல டாக்டர் ஆகலாம். ஆமா சீதா, ஆனா என் அப்பா கிட்ட இருக்க பணம் எல்லாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஏமாத்தி சம்பாதிச்சது. அந்த பணத்துல நான் எப்படியாவது படிச்சு டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு உதவி செஞ்சாவது அந்த பாவத்தை தீக்கணும். சரி சீதா, சரி என்ன கோர்ஸ் ஜாயின் பண்றதுங்கிற கன்ஃபியூஷன்ல தான் உன்னைய வர சொன்னேன். இப்போ உன் கூட பேசினதுக்கு அப்புறம் ஆனா டாக்டர் தான் ஆகணும்னு முடிவே பண்ணிட்டேன். என்ன இவ இத பத்தி பேசுறதுக்கு தான் வர சொல்லிருக்காளா? அப்போ டாக்டர் சாரோட விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு இல்லையா? சரி நம்மளா கேட்டு பாப்போம். ஐஷு, அது நேத்து காஃபி ஷாப்ல உனக்கும் டாக்டர் சாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? அது உனக்கு எப்படி சீதா தெரியும்? ஷமீர் உன்கிட்ட சொன்னாரா? ஐயோ ஐஷு, அவரு என்கிட்ட சொல்லல, என்கிட்ட அரவிந்த் தான் சொன்னாரு. என்னது, அரவிந்த் சொன்னாரா? அப்ப அரவிந்துக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவனை பொறுக்கின்னு மட்டும் தான் நினைச்சேன். ஆனா நடந்த விஷயத்தை இப்படி ஊருக்கே தண்டனை போட்டு என்னை கேவலப்படுத்துற அளவுக்கு சீப்பான வேலை இப்பதான் தெரியுது. ஐயோ ஐஷு, நீ நினைக்கிற அளவுக்கு டாக்டர் சார் அவ்வளவு கெட்டவரெல்லாம் கிடையாது. என்ன சீதா பேசுற? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை பப்ளிக் பிளேஸ்ல வச்சு கிஸ் பண்ணிருக்கா. அவனை போய் நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அவருக்கு கீழே வேலை செய்யறதுனால நீ வேணா அவரை நல்லவரான்னு நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பொறுக்கிதான். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.